இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா நேச்சுரல் ஃபிசிக்ஸோட கண்டினியூட்டி. ஃபிசிக்ஸ் இன் ரிலேஷன்ஸ் டு டெக்னாலஜி அண்ட் சொசைட்டி அப்படின்னா நம்ம ஒரே வார்த்தையில் முடிச்சிடலாம், ஆனால் உனக்கு புரியாது. இயற்பியல் தொழில்நுட்பத்துக்கூடையும் சமூகத்துக்கூடையும் உள்ள தொடர்பு. இயற்பியலின் தொழில்நுட்பம் மற்றும் சமூகத்து கூட அதனோட தொடர்புன்னு அர்த்தம். அப்படின்னா மீனிங் நான் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ஃபிசிக்ஸுன்றது இந்த பூமியிலையும் என்ன செய்யுதுன்னா இருக்குன்னா ஒரு கோட்பாடுகளை வைத்திருக்கிறது. கோட்பாடுனா இப்போ நியூட்டன்ஸ் தேர்ட் லா, ஃபஸ்ட் லா, செகண்ட் லா, இப்போ கரண்ட் எப்படி பாஸ் ஆகுது, இதெல்லாம் விதிகள். இதுக்கு பேர் தியரிஸ்ன்னு சொல்லுவாங்க, பிரின்சிபிள்ஸ்னு சொல்லுவாங்க, ஃபிசிக்ஸ் பிரின்சிபிள்ஸ். ஆனால் இந்த கோட்பாடுகளை வைத்து தான் நாம் டெக்னாலஜியை உண்டாக்கணும். டெக்னாலஜினா ஒரு புது இயந்திரத்தை உண்டாக்கணும். டெக்னாலஜி என்னது? தொழில்நுட்பம். ஒரு தொழில்நுட்பத்தை உண்டாக்கணும். இப்போது நம்ம ஃப்ரிட்ஜை உண்டாக்குறோம், ஃப்ரிட்ஜை உண்டாக்குறதுக்கான தொழில்நுட்பம். காத்தாடியை உண்டாக்குறோம், காத்தாடியை உண்டாக்குறதுக்கான தொழில்நுட்பம். அந்த காத்தாடியில் என்னென்ன ஃபிசிக்ஸ் பிரின்சிபிள்ஸ் வந்திருக்கு? கரண்டோட மின்சார ஓட்டம் என்ற ஒரு ஃபிசிக்ஸோட பிரின்சிபல் வந்திருக்கு. அதுபோக அந்த காத்தாடிக்குள்ளே ஒரு காயில் இருக்குது, அது மேக்னெட் மாதிரி கரண்ட் போன உடனே அது ஃப்ளெக்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது, மேக்னட்டிசம் ஆகுது, வேறு அதை சுற்ற ஆரம்பிக்குது அந்த குண்டு. அப்போ சுற்றின உடனே இதெல்லாம் ஃபிசிக்ஸ் ப்ரொசீஜர்ஸ். ஆனால் அந்த காத்தாடியை உண்டாக்கணுமே, அது என்னது? டெக்னாலஜி, தொழில்நுட்பம். காத்தாடி தான் தொழில்நுட்பம், ஆனால் அதுக்குள்ளே செயல்படக்கூடிய தத்துவங்கள் என்னது? ஃபிசிக்ஸ். அப்போ அந்த காத்தாடி யாருக்கு பயன்படுகிறது? மனிதர்களுக்கு பயன்படுகிறது. பார்த்துக்கோங்க. ஃபிசிக்ஸு, அதாவது ஃபிசிக்ஸின் கோட்பாடுகள்னு அர்த்தம். கோட்பாடுகள் எதற்கோட தொடர்பு உள்ளது? தொழில்நுட்பத்துக்கு தொடர்பு. அதுபோக அந்த தொழில்நுட்பத்துக்கும் போக மனிதர்களுடையும் தொடர்பு உள்ளது. ஏன்னா அந்த ஃபிசிக்ஸ் கோட்பாடுகளே இல்லைன்னா உனக்கு தொழில்நுட்பமே கிடையாது. உனக்கு மோட்டர் சைக்கிள் கிடையாது, சைக்கிள் கிடையாது, காரு கிடையாது, எதுவுமே அவங்ககிட்ட இருக்காது. எல்லாமே ஃபிசிக்ஸோட கோட்பாடுகளில் தான் வந்தது. புரிஞ்சுதா? அதுதான் ஃபிசிக்ஸு. ஃபிசிக்ஸ் இன் ரிலேஷன்ஸ் டு டெக்னாலஜி. டெக்னாலஜின்னு என்ன? தொழில்நுட்பம். ஒவ்வொன்றுக்கும் ஒரு தொழில்நுட்பம். ஃபிசிக்ஸில் தொழில்நுட்பம், காத்தாடி உண்டாக்குற ஒரு தொழில்நுட்பம், ஃப்ரிட்ஜை உண்டாக்குறதுக்கு ஒரு தொழில்நுட்பம். அது போக இது நம்ம மேலே பறக்குது இல்லையா, என்னது? ஏரோப்ளேன், அதை உண்டாக்குறதுக்கு ஒரு தொழில்நுட்பம். இந்த தொழில்நுட்பத்துக்கெல்லாம் உதவி செய்கிறது யார்? ஃபிசிக்ஸ் கோட்பாடுகள். எல்லாத்துலேயும் கரண்ட் இருக்கா? அப்போ கரண்ட் ஓம்ஸ்லா தான். ஓம்ஸ்லா அந்த வோல்டேஜ் இதெல்லாம் அதில் பயன்படுகிறது. அதெல்லாம் கோட்பாடுகள். அந்த கோட்பாடுகளை வச்சு தான் நம்ம அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறோம். தொழில்நுட்பம் ஒவ்வொரு பொருளுக்கும் உண்டான தொழில்நுட்பம், ரைட்டா? அந்த பொருளானது சமூகத்துக்கு எவ்வாறு உதவி செய்கிறது, அதுதான் ஃபிசிக்ஸு இன் ரிலேஷன் தொடர்பு வைத்துள்ளது. எது கூட? டெக்னாலஜி, தொழில்நுட்பம் மற்றும் சமூகத்தை கூட தொடர்பு வைத்துள்ளது, ரைட்டா? இது நெக்ஸ்ட்டு. டெக்னாலஜி இஸ் த அப்ளிகேஷன் ஆஃப் த பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ் ஃபார் ப்ராக்டிக்கல் பர்பஸ். அப்போ டெக்னாலஜின்றது தொழில்நுட்பம். இருக்கிறது. எவ்வாறாக இருக்கிறது? தொழில்நுட்பமானது இருக்கிறது. த அப்ளிகேஷன் செயல்முறையாக இருக்கிறது. தொழில்நுட்பம் ஒரு செயல்முறையாக இருக்கிறது. எதனோட செயல்முறையாக இருக்கிறது? ஃபிசிக்ஸோட கொள்கைகளின் செயல்முறையாக இருக்குது. ஃபிசிக்ஸோட கோட்பாடுகள், தியரிம்பாங்கள, தியரினாலும் பிரின்சிபல் நான் சொன்னாலும் சரி, பிரின்சிபல்ஸ்ன்னு சொன்னாலும் சரி, ரெண்டு ஒன்று தான். ஃபிசிக்ஸோட தொழில்நுட்பம், அதாவது ஃபிசிக்ஸோட கோட்பாடுகளின் பயன்படுத்துதலாக தொழில்நுட்பங்கள் இருக்கிறது. டெக்னாலஜின்னு தொழில்நுட்பமானது இருக்கிறது. எப்படி? இந்த அப்ளிகேஷன் பயன்படுத்துவதாக இருக்கிறது. எதை பயன்படுத்துவதாக அப்படின்னா ஆஃப் த பிரின்சிபிள்ஸ் ஆஃப் த ஃபிசிக்ஸ். அப்படின்னா கொள்கைகள். ஃபிசிக்ஸ்னால் இயற்பியலின் கொள்கைகளை பயன்படுத்துவதாக இருக்கிறது. எதற்காக வேண்டி பயன்படுத்தணும்? ஃபார் ப்ராக்டிக்கல் பர்பஸ் அப்படின்னு சொன்னால் நடைமுறை நோக்கங்களுக்காக. ப்ராக்டிக்கல் பர்பஸ்னால் நடைமுறை நோக்கங்கள். எனக்கு ஏதாவது ஒரு பொருள் தேவைப்படுது, அந்த பொருளை நான் தயார் பண்ணணும். அப்போ ஒரு டெக்னாலஜியை உண்டாக்கணும். அந்த டெக்னாலஜிக்கு பயன்படுத்தக்கூடிய என்னது? ஃபிசிக்ஸ் பிரின்சிபல் தான் எனக்கு பயன்படும். நான் ஒரு புதிய கண்டுபிடிப்புகள் நம்ம பண்ணுறோம் இல்லையா? புதுசாக ஒரு மிஷினை கண்டுபிடிக்கிறான். அதெல்லாம் எது பயன்படுது? ஃபிசிக்ஸோட பிரின்சிபல்ஸ் வச்சு தான் அவன் கண்டுபிடிக்கிறான். கோட்பாடுகளை வைத்து தான் கண்டுபிடிக்கப்படுகிறது, ரைட்டா? நெக்ஸ்ட்டு, தி அப்ளிகேஷன் ஆஃப் நாலேஜ் ஃபார் ப்ராக்டிக்கல் பர்பஸ். அப்போ நடைமுறை காரணங்கள். ப்ராக்டிக்கல் பர்பஸ்னால் நடைமுறை காரணங்களுக்காக. தி அப்ளிகேஷன் ஆஃப் நாலேஜ் நம்ம அறிவை பயன்படுத்துவது. எதை? நாலேஜ்னு நம்ம அறிவை பயன்படுத்துவது. எதற்காக வேண்டி? நம்மளுடைய ஃபார் ப்ராக்டிக்கல் பர்பஸ், நம்மளோட நடைமுறை காரணங்கள், நடைமுறை தேவைகளுக்காக. இதில் பயன்படுத்துறது நடைமுறை தேவைகள். எனக்கு ஒரு புதுசாக இப்போ இருக்கிறது பத்தாது, எனக்கு புதுசாக வேணுமாப்பா. இப்போ நான் வந்த உடனே கதவை என்னை பார்த்து திறக்கணும், ஒரு டெக்னாலஜி வேணும், இன்னும் பயன்படுத்தணும். அப்போ ஃபிசிக்ஸோட கோட்பாடுகளுக்கு வருவேன். என் மூஞ்சியை பார்த்தோன்னே திறக்கணும் கதவு. அதேமாதிரி நான் கையை தூக்கின உடனே கதவை மூடணும். அப்போது டெக்னாலஜி கண்டுபிடிக்கலாம். ஃபிசிக்ஸோட கோட்பாடுகளை வைத்து
பிரின்சிபிள்ஸை வச்சோ இல்லை ஃபிசிக்ஸ் தியரியை வச்சோ நம்ம கண்டுபிடிக்கலாம். என்ன அதுக்கு பேர் தான் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க. கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் ஒரு மிஷினரி கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் டெக்னாலஜி. அது எதை வச்சு கண்டுபிடிப்பாங்க? பிரின்சிபிள்ஸை வச்சு கண்டுபிடிப்பாங்க. ரைட்டா? அப்போ த அப்ளிகேஷன் ஆஃப் நாலேஜ்னா நம்மளோட அறிவை பயன்படுத்துவது, அப்ளிகேஷனை பயன்படுத்துவது எதற்கு? ஃபார் ப்ராக்டிக்கல் பர்பஸ். ப்ராக்டிக்கல்னா நம்ம நடைமுறை தேவைகளுக்கு, நம்மளுக்கு நடைமுறை என்ன தேவை இருக்கோ அதுக்காண்டி அறிவை பயன்படுத்துறது. இதில் இன் வேரியஸ் ஃபீல்டு, பலதரப்பட்ட விஷயங்கள் என்னது? ஃபிசிக்ஸில் ஏகப்பட்ட ஃபீல்டு இருக்குது. இப்போ சேட்டலைட் அனுப்புகிறேன். இப்போ விஞ்ஞானிகள் என்ன பண்ணுறான்? அந்த சேட்டலைட் எப்படி அனுப்புனா? அந்த ஃபிசிக்ஸ் கோட்பாடுகளை வச்சு தான் அனுப்புனா. அதில் நியூட்டன்ஸ் லா அது பயன்படுத்தப்படுகிறது. ரைட்டா? அதேமாதிரி கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் பயன்படுத்தப்படுகிறது. கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னு என்னது? புவியீர்ப்பு சக்தி. அது ஃபிசிக்ஸ் கோட்பாடுகள். அது புவியீர்ப்பு சக்தி எதிர்த்து போகணும். அப்போது அந்த சக்தி இதெல்லாம் கோட்பாடுகளில் பயன்படுத்தி தான் சேட்டலைட்டை உண்டாக்கி மேலே நிப்பாட்டினாங்க. அப்போது டு இன்வென்ட் கண்டுபிடிக்க அண்டு ப்ரொடியூஸ் யூஸ்ஃபுல் ப்ராடக்ட்ஸ். ப்ரொடியூஸ்னால் கண்டுபிடிச்சி அண்டு ப்ரொடியூஸ்னா உண்டாக்கணும். எதை? யூஸ்ஃபுல் ப்ராடக்ட்ஸ், தேவையான சாதனங்களை. ப்ராடக்ட்ஸ்னால் சாப்பிட்றது, தேவையான மிஷினரிஸ். ரைட்டா? மிஷினரிஸை உண்டாக்கணும். அல்லது டு சால்வ் ப்ராப்ளம்ஸ் இஸ் நோன் அஸ் டெக்னாலஜி. டு சால்வ் ப்ராப்ளம்னா நம்மளோட பிரச்சனைகளை தீர்ப்பது, சிக்கல்களை தீர்ப்பதற்கு ஒரு சயின்ஸ் பயன்படுத்துகிறது, கோட்பாடுகள் பயன்படுத்தப்படுகிறது. இஸ் நோன் அஸ் டெக்னாலஜி. இதுக்கு தான் டெக்னாலஜி என்று பொருள்படுகிறது. இப்போ நம்மளோட ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு அது என்னன்னு கேட்குறேன். இப்போ எனக்கு ஒரு நோய் இருக்குது, என் பிளட் செல்லை செக் பண்ணணும். அப்போ பிளட் செல் மைக்ரோஸ்கோப் வேணுமே. அப்போ இதெல்லாம் பிளட் செல்லை செக் பண்ணணும்னு ஒரு விஞ்ஞானி கண்டுபிடிச்சதுனால தான் மைக்ரோஸ்கோப்பை கண்டுபிடிச்சான். அப்போ மைக்ரோஸ்கோப் இதில் டெக்னாலஜி. அது மைக்ரோஸ்கோப்னு ஒரு டெக்னாலஜி. அது எது மூலிமா உண்டாக்கப்பட்டது? ஃபிசிக்ஸோட பிரின்சிபிள் தத்துவங்கள் மூலிமா உண்டாக்கப்பட்டது. புரியுதா? அதுதான் இந்த மாதிரி நம்ம மைக்ரோஸ்கோப் உண்டாக்கிச்சு நம்ம பிளட் கவுண்ட்டை கண்டுபிடிச்சிட்டு ஈஸியாக நம்ம நோயை தீர்த்துறோம். அந்த பொருட்கள் டெக்னாலஜி. அதில் பயன்படுத்தக்கூடிய அம்சங்களுக்கு பேர் ஃபிசிக்ஸ் பிரின்சிபிள்ஸ். அந்த பொருட்கள் எதற்கு பயன்படுகிறது? மனிதர்களுக்கு பயன்படுகிறது. அடுத்து நெக்ஸ்ட். ஆகவே ஃபிசிக்ஸ் அண்ட் டெக்னாலஜி கேன் போத் டுகெதர் இம்பேக்ட் அவர் சொசைட்டி டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி. ஆகவே ஃபிசிக்ஸ்னால் இயற்பியலும் அண்ட் டெக்னாலஜி தொழில்நுட்பமும், இந்த இயற்பியல் மற்றும் தொழில்நுட்பமானது கேன் போத்னு இரண்டும் சேர்ந்து, இயற்பியல் மற்றும் தொழில்நுட்பம், இயற்பியல்ன்றது என்ன? கோட்பாடுகள். ரைட்டா? அதை வச்சு உண்டாக்குனது டெக்னாலஜி. அதாவது இயற்பியல் மற்றும் தொழில்நுட்பமானது இரண்டும் சேர்ந்து இம்பேக்ட் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. எதற்கு? அவர் சொசைட்டி, நம்மளோட சமூகத்திற்கு ஒரு தாக்கத்தை நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ ஏற்படுத்துகிறது. எது? ஃபிசிக்ஸ், இயற்பியல் மற்றும் டெக்னாலஜி தொழில்நுட்பமானது அதாவது மனுஷனோட சமூகத்துக்கு நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. அப்படி தாக்கம்னு என்னது? ஒரு விளைவை ஏற்படுத்துகிறது, ஒரு ஆசையை உண்டாக்குகிறது. அப்போ இந்த பிரின்சிபிள்ஸோட ஃபிசிக்ஸோட பிரின்சிபிள் இருக்கிறதுனால தான் நம்ம புதுசாக கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கோம். புரிஞ்சுதா? அப்போ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துதா? இன்னும் என்னென்ன கண்டுபிடிக்க போகிறாங்கன்னு தெரியல. இனிமேலாம் யாருமே விமானத்தில் போக வேண்டாம். நீங்கள் போகிற காரே பறக்கும், உங்கள் வீட்டிலேருந்தே பறக்க ஆரம்பிச்சிடும். எங்கே போய் இறங்கணுமோ அங்கே போய் இறங்கிடுவீங்க. புரியுதா? அப்படி டெக்னாலஜி வந்துக்கிட்டு இருக்கு. டெக்னாலஜினா கண்டுபிடிக்கிறாங்க. எதை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க? ஃபிசிக்ஸோட பிரின்சிபிள்ஸ் தியரிஸை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. பேசிக்ஸ் லாஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. உதாரணமாக பேசிக்னா அடிப்படை சட்டங்கள். எதனோட? மின்சாரத்தின் அடிப்படை சட்டங்கள் மற்றும் மேக்னட்டிசம். மின்காந்தவியல், மின்சாரம் மற்றும் காந்தவியலின் அடிப்படை சட்டங்கள். லானாலும் தியரினாலும் ஒன்று தான். ரைட்டா? பிரின்சிபிள்னாலும் ஒன்று தான். பிரின்சிபிள்னாலும் கொள்கை, ஃபிசிக்ஸோட கொள்கைகள். லானாலும் ஃபிசிக்ஸோட கொள்கைகள். பேசிக் தியரினாலும் ஃபிசிக்ஸோட கொள்கைகள் தான். அந்த சூத்திரங்களை வச்சு தான் நீ டெக்னாலஜியில் உள்ள பொருளை கண்டுபிடிக்க முடியும். அப்போ பேசிக் லா அப்படின்னா அடிப்படை சட்டங்கள் ஆஃப் எலக்ட்ரிசிட்டின்னு என்னது? மின்சாரம் மற்றும் காந்தவியல். லெட்னா உதவி செய்தது, இழுத்து சென்றதுன்னு அர்த்தம். லெட்னா உதவி செய்தது எதற்கு? டு த டிஸ்கவரி கண்டுபிடிக்க. இந்த அடிப்படை சட்டமானது எனது கரண்ட்டு மற்றும் எலக்ட்ரிசிட்டி மின்சாரம் மற்றும் காந்தவியலின் அடிப்படை சட்டமானது லெட்னு உதவி செய்தது. இதற்கு டு தி கண்டுபிடிக்க வயர்லெஸ் கம்யூனிகேஷன் டெக்னாலஜின்னு தொழில்நுட்பம். கம்யூனிகேஷன்னா தகவல் தொழில்நுட்பம்னா ஒருத்தர் பேசுகிறது. அப்போ முன்ன காலத்தில் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது வயர் மூலிமா பேசிகிட்டு இருந்தான். போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து டெலிஃபோன் ஆஃபீஸ்லேருந்து வயர் மூலிமா எனக்கு டெலிஃபோன் வரும் வச்சுருப்பாங்க. இந்த பேசினா வயர் மூலிமா தான் சிக்னல் போகும்.
இப்போ வயர்லெஸ் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி, அந்த வயரே இல்லாமல் பேசுகிறது. இப்போ நீங்கள் ஃபோனில் பேசுகிறீங்க, உங்கள் ஃபோனுக்கு இன்னொரு ஃபோனுக்கு வயர் இருக்கா? இல்லை. அதான் வயர்லெஸ், அதாவது வயர் இல்லாத கம்யூனிகேஷன். அப்போ தொடர்பு, வயரற்ற தொடர்பை உண்டாக்கும் தொழில்நுட்பம். இந்த தொழில்நுட்பத்துக்கு எது உதவி செஞ்சது? பேசிக் லா ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னட்டிசம் தான் உதவி செஞ்சிச்சு. அதில் பாருங்கள், அந்த நீங்கள் உங்கள் ஃபோனில் அடிப்படை மின்சார சட்டம் இருக்கா? மின்சாரம் என்ன டிசியில் பாயுதா? அப்போ மேக்னட்டிசம் உள்ளே வந்து ஏகப்பட்ட அந்த உங்களோட சிப்பில் மேக்னட்டிசம் இதெல்லாம் உண்டாக்கப்பட்டது, ரைட்டா? அப்போ இதெல்லாம் உண்டாக்கி தான் உங்களுக்கு கம்யூனிகேஷன் சிஸ்டம். கம்யூனிகேஷன்னா தகவல் பரிமாற்றம். அப்போது வயர்லெஸ்னால் வயர் இல்லாத தகவல் பரிமாற்றம் தொழில்நுட்பம் உண்டாக்கப்பட்டது அப்படின்றான். விசிஎஸ் இந்த மாதிரி தகவல் பரிமாற்றம் தொழில்நுட்பமானது வயர் இல்லாமல் உண்டாக்கின தகவல் தொழில்நுட்பமானது அவை சிறந்த உலகை சுருக்கியது. அப்போ உலகை சுருக்கியதுன்னா உலகம் இருக்கிற சைஸில் தான் சுருங்கிடுச்சு இல்லை, உலகை சுருக்கி விட்டது. வித் எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் ஓவர் ஏ லார்ஜ் டிஸ்டன்ஸ். அப்படின்னா வித் எஃபெக்டிவ்னா திறமையான அதாவது தகவல் பரிமாற்றம். அதை நல்லா கவனிங்க. சிறந்த அதுக்கு பதில் சொல்லிடுறேன். சிறந்த இந்த பூமியை சுருக்கியது அப்படின்னு என்ன அர்த்தம்? உதாரணமாக நீங்கள் இங்கேருந்து அமெரிக்காவுக்கு பேசணுமுன்னா உடனே உங்கள் ஃபோனை தொடுறீங்க, அமெரிக்காவில் உள்ள நம்பரை இங்கே டயல் பண்ணி உடனே அவர் அலோன்றார். இப்போ சந்திர மண்டலத்தில் இருக்கிற ஒருத்தர் ஃபோன் மூலிமா வயர் இல்லாமல் பேசுகிறீங்க. அப்போ வயர் போடணுமுன்னா இவ்வளோ வயர் சந்திர மண்டலத்துக்கு போட முடியுமா? போட முடியாதுல்ல. இங்கேருந்து அமெரிக்கா வரைக்கும் வயர் போட முடியுமா? முதல்ல வயரில் தான் கம்யூனிகேஷன் இருந்துச்சு. அப்போ இந்த வயர்லெஸ் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி வந்து உலகை சுருக்கிடுச்சப்பா. பூமியா எப்படி சுருக்கிடுச்சுன்னா பூமியை சுருக்கலை, இந்த கம்யூனிகேஷன் சிஸ்டத்தை சுருக்கிடுச்சு. ஒரு கையில் வந்து வட்டி படிக்கிச்சு. எந்த வேலையில்னா இருக்கிற இடத்துல எல்லாம் செய்கிறான். அதான் அந்த சிறந்த வேர்ல்டுனா சுருக்கி விட்டது. எப்படி? வித் எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன். அப்போ எஃபெக்ட்னா திறமையான ஒரு தகவல் பரிமாற்றம் ஓவர் ஏ லார்ஜ் டிஸ்டன்ஸ், ஒரு அதிகமான தூரத்துக்கு கூட திறமையான தகவல் பரிமாற்றத்தை செய்து உலகை சுருக்கிவிட்டது. நெக்ஸ்ட், த லான்ச்சிங் ஆஃப் சேட்டலைட் இன்டு ஸ்பேஸ் ஹேஸ் ரிவலைஸ்டு த கன்செப்ட் ஆஃப் கம்யூனிகேஷன் அப்படின்றான். த லான்ச்சிங்னா நிறுவுதல், செயற்கைக்கோளை நிறுவுதல். அப்போ சேட்டலைட்டுன்ற செயற்கைக்கோள், ராக்கெட்டுன்றது அது தூக்கிட்டு போகிற பொருள், ரைட்டா? ராக்கெட்டில் வச்சு தான் செயற்கைக்கோளை வச்சு அனுப்பணும். இப்போ உதாரணமாக உங்களுக்கு வித்தியாசம் தெரியல. இப்போ பஸ்ஸு தான் ராக்கெட், நீங்கள் தான் செயற்கைக்கோள். உங்களை பஸ்ஸு தூக்கிட்டு போய் ஸ்கூலில் விடுதா? நீங்கள் தான் செயல்படணும், பஸ்ஸு செயல்படாது. நீங்கள் தான் படிக்க போகிறீங்க, பஸ்ஸு படிக்க போகிறது கிடையாது. பஸ்ஸு உங்களை ஸ்கூல் வரைக்கும் கொண்டு விட்டுரும். அடுத்து நீங்கள் படிப்பை மேற்கொள்வீங்க, திரும்பி பஸ்ஸில் வந்துடுவீங்க. அதுமாதிரி ராக்கெட்டு தான் உங்களை கூட்டு போகும், ராக்கெட்டு தான் கூட்டுவோம். புரியுதா? அப்போ செயற்கைக்கோள் வந்து என்ன செய்யும்? வேலை செய்யும் மேலே போயிட்டு, ரைட்டா? அப்போ நல்லா பார்த்துக்கோங்க. த லான்ச்சிங் ஆஃப் சேட்டலைட் அப்படின்னு லான்ச்சிங்னா நிறுவுதல், ஏவுதல். அங்கே போய் நிறுவுறது, ஆகாயத்தில் போய் அங்கே வைத்தல் அல்லது ஏவுதல், ரெண்டு ஒன்று தான். த லான்ச்சிங் ஆஃப் சேட்டலைட்னா செயற்கைக்கோளை ஏவுதல். எங்கே? இன்டு ஸ்பேஸ், ஆகாயத்தில் செயற்கைக்கோளை ஏவுதல் என்பது ஹேஸ் ரிவலைஸ்டுனா ஒரு புரட்சிகரமாக செய்யப்பட்டுள்ளது, ரைட்டா? இது வந்து ஃபஸ்ட்டு புரட்சி மாதிரி இருந்தது. இதெல்லாம் ஒரு அதிசயமான ஒன்று. ரிவலைஸ்டுனா புரட்சியானதாக தெரிகிறது. எப்படி? த கன்செப்ட் ஆஃப் கம்யூனிகேஷன். எதில் புரட்சியாக இருக்கிறது? த கன்செப்ட்னா கருத்து, ஆஃப் கம்யூனிகேஷன், அதாவது தகவல் பரிமாற்றத்தில் கருத்துக்கு ஒரு புரட்சியாகவே இருக்கிறது. எது? த லான்ச்சிங் ஆஃப் சேட்டலைட்னா அதாவது செயற்கைக்கோளை விண்வெளியில் ஏவுதல், ரைட்டா? ஒரு புரட்சிகரமாகவே இருக்கிறது. எதற்கு? தகவல் தொழில்நுட்பத்துக்கு என்ற ஒரு கருத்திற்கு, ரைட்டா? நெக்ஸ்ட்டு மைக்ரோ எலக்ட்ரானிக்ஸ் 1, ரெண்டாவது லேசர் 2, மூணாவது கம்ப்யூட்டர்ஸ் 3, சூப்பர் கண்டக்டிவிட்டி 4 அண்டு நியூக்ளியர் எனர்ஜி 5 ஹேவ் காம்ப்ரிஹென்சிவ்லி சேஞ்ச் த திங்கிங் அண்ட் லிவிங் ஸ்டைல் ஆஃப் த ஹியூமன் பீயிங்ஸ் அப்படின்றான். இது என்னென்னு பார்ப்போம். மைக்ரோ எலக்ட்ரானிக்ஸ்னால் எலக்ட்ரானை பற்றி படிக்கிறது. அதுலேயே மைக்ரோ எலக்ட்ரானிக்ஸ் நுண்ணணு, இன்னமும் கம்மியான லெவலில் உள்ளதை பற்றி படிக்கிறது, கண்ணுக்கு தெரியாத படிக்கிறது, ரைட்டா? அதை நுண்ணியல் மின்னணுவியல்னு சொல்லுவாங்க, ரைட்டா? அல்லது ரெண்டாவது லேசர் பீம்ஸ்னு சொல்கிறோம்ல, லேசர் கதிர்வீச்சுகள், அல்லது கம்ப்யூட்டர் கணினிகள், அல்லது சூப்பர் கண்டக்டிவிட்டினா கடத்தும் திறன், ரைட்டா? சூப்பர் கண்டக்டிவிட்டினா அதிகமான கடத்தும் திறன்.
அது எது? இப்போ மின்சாரத்தை கம்பியில் கடத்துது, வெப்பத்தை கடத்துது இல்லையா, அதுதான் கடத்தும் திறன். அண்டு நியூக்ளியர் எனர்ஜி என்னது? அணுசக்தி, ரைட்டா? இந்த 5ம் சேர்ந்து ஹேவ்னா இந்த 5ம் குறிக்கிறது. ஹேவ் காம்ப்ரிஹென்சிவ்லி சேஞ்ச் த திங்கிங் அண்ட் லிவிங் ஸ்டைல் ஆஃப் த ஹியூமன் பீயிங்ஸ். அப்போ ஹியூமன் பீயிங்கில் மனிதர்கள் சிந்தனை, திங்கிங் சிந்தனை மற்றும் வாழ்க்கை நடைமுறை, லிவிங்ஸ் நடைமுறையை மாற்றியது. காம்ப்ரிஹென்ஷனில் முற்றிலுமாக மாற்றியது, ரைட்டா? பார்த்துக்கோங்க, இந்த 5ம் சேர்ந்து ஹேவ் காம்ப்ரிஹென்சிவ்லி சேஞ்சுன்னு முற்றிலுமாக மாற்றியது. எதை மாற்றியது? த திங்கிங்னா நீ சிந்திப்பது, அண்ட் லிவிங் ஸ்டைல் வாழ்க்கை நடைமுறையை ஆஃப் ஹியூமன் பீயிங் மனிதர்களின் வாழ்க்கை நடைமுறைகள் அவனுடைய சிந்திப்பை மாற்றியது. ஏன்னு பாருங்கள், உங்கள் தாத்தாலாம் கோமண துணி கட்டிகிட்டு இருந்தார், எங்கள் தாத்தாவும் கோமண துணி தான் கட்டிகிட்டு இருந்தார். இப்போ நீங்களே என்னென்னமோ கட்டிக்கிட்டு இருக்கீங்க. அதுவும் போக அந்த காலத்தில் செல்ஃபோனே கிடையாது, ரைட்டா? இப்போ செல்ஃபோனில் வச்சுருக்கீங்க. விமானத்தை நாங்கள் கீழேருந்து தான் பார்ப்போம், இப்போ எல்லாம் ஏறி போகிறீங்க. அதை மாட்டிகிட்டு இருக்கு, உங்கள் லைஃப் ஸ்டைலே மாறிடுச்சு ஃபிசிக்ஸோட தத்துவங்களால். அந்த ஃபிசிக்ஸ் தத்துவத்தை வச்சு நீங்கள் டெக்னாலஜியை உண்டாக்குறீங்க, ரைட்டா? அதனால தான் மாறிடுச்சு. ஃபிசிக்ஸ் பீயிங் ஏ ஃபண்டமெண்டல் சயின்ஸ் ஹேஸ் பிளேட் ஏ வைட்டல் ரோல் இன் த டெவலப்மெண்ட் ஆஃப் ஆல் அதர் சயின்சஸ் அப்படின்றாப்ல. ஃபிசிக்ஸ் இயற்பியல் என்பது பீயிங் இருக்கிறது. எவ்வாறாக? ஃபண்டமெண்டல் சயின்ஸ், ஃபண்டமெண்டலாக ஒரு அடிப்படை, விஞ்ஞானத்தின் அடிப்படையாக இருக்கிறது. சயின்ஸ்னால் விஞ்ஞானத்தின் ஒரு பிரிவு தான் ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜியில் பாட்டனி, ஜுவாலஜி, இது ஒரு பிரிவு. ஆனால் விஞ்ஞானம்னு மொத்தம் சேர்ந்தது. அது விஞ்ஞானத்தில் ஒரு முக்கியமான ஒன்றாக இருக்கிறது ஃபிசிக்ஸ்னால் இயற்பியல் பீயிங் இருக்கிறது, ஃபண்டமெண்டல் அடிப்படையான விஞ்ஞானமாக இருக்கிறது. ஹேஸ் பிளேட்னா அது பங்கு வகிக்கிறது. ஹேஸ் பிளேட்னா இந்த ஃபிசிக்ஸ் பங்கு வகிக்கிறது, வேலை செய்கிறது, பங்கு வகிக்கிறது, ரெண்டு ஒன்று தான். ஏ வைட்டல் ரோல் இன் த டெவலப்மெண்ட் ஆஃப் ஆல் அதர் சயின்சஸ். வைட்டல்னா முக்கியமான பங்கு வகிக்கிறது. இதில் இந்த டெவலப்மெண்ட் ஆஃப் ஆல் அதர் சயின்சஸ், மற்ற விஞ்ஞானங்களின் முன்னேற்றத்திற்காக, மற்ற விஞ்ஞானங்களின் முன்னேற்றம் என்னென்ன? ஃபிசிக்ஸ் ஆனது மற்ற விஞ்ஞானங்கள் முன்னேற்றம், ஃபிசிக்ஸ்னா கெமிஸ்ட்ரி முன்னேற்றத்துக்காகவோ, பாட்டனி முன்னேற்றத்துக்காகவோ, ஜுவாலஜி முன்னேற்றத்துக்காகவோ இந்த ஃபிசிக்ஸு முக்கியமான பங்கு வகிக்கிறது. ஏன்னு சொல்லட்டா? இப்போ கெமிஸ்ட்ரியில் அணுக்கள் எத்தனை இருக்குதுன்னு எப்படி எண்ணுவேன்? மைக்ரோஸ்கோப் வச்சு தான் எண்ணணும். மைக்ரோஸ்கோப் எண்ண முடியாது. அணுவில் உள்ள எலக்ட்ரான் எப்படி பார்ப்பேன்? இந்த மைக்ரோஸ்கோப் வச்சு தான் பார்க்கணும். அதில் வேலன்சி இதை வச்சு தான் பார்க்கணும். அப்போது ஃபிசிக்ஸோடு அந்த கெமிஸ்ட்ரிக்கு உதவி செய்தா. இப்போ பாட்டனியில் லீவ் ஸ்கூலில் எத்தனை செல்லுகள் இருக்குதுன்னு எப்படி பார்ப்பேன்? மைக்ரோஸ்கோப் வச்சு தான் பார்க்கணும். அப்போ இந்த ஃபிசிக்ஸ் உதவி செய்தா. அப்போ ஜுவாலஜினா விலங்கியல் என்ன உதவி செய்ய? அந்த விலங்குக்கோ மனிதர் தான் விலங்கியல். அவனுக்கு உடம்பு சரியில்லை, அப்போ எக்ஸ்ரே எடுக்கணும். எக்ஸ்ரே என்னது? டெக்னாலஜி. மைக்ரோஸ்கோப் டெக்னாலஜி. ரேடியோ ஆக்டிவிட்டி, கதிர்வீச்சு, கேன்சரை சரி பண்ணுவதற்கு, இதெல்லாம் டெக்னாலஜி. இதுக்கெல்லாம் ஃபிசிக்ஸ் உதவி செய்தா. அதுதான் சொல்கிறான். ஃபிசிக்ஸ் ஒரு அடிப்படையான, விஞ்ஞானத்துக்கு அடிப்படையான ஒன்றாக இருக்குது. ஃபிசிக்ஸ் பீயிங் த ஃபண்டமெண்டல் சயின்ஸ் அப்படின்னா விஞ்ஞானத்தின் அடிப்படையாக ஒன்றாக இருக்கிறது. ஹேஸ் பிளேட்னா அது ஒரு பங்கு வகிக்கிறது. எதில்? வைட்டல் ரோல், முக்கியமான பங்கு வகிக்கிறது. எதில்? இந்த டெவலப்மெண்ட் ஆஃப் ஆல் அதர் சயின்சஸ், மற்ற விஞ்ஞானங்களில் உள்ள முன்னேற்றத்திற்கு ஃபிசிக்ஸ் பங்கு வகிக்கிறது, முக்கியமான பங்கு வகிக்கிறது. புரியுதா? சரி, நெக்ஸ்ட்டு ஃபிசிக்ஸ் இன் ரிலேஷன்ஸ் டு கெமிஸ்ட்ரி. அப்போ ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கூட என்ன உறவின் முறையில் இருக்கிறது? ஃபிசிக்ஸுக்கு கெமிஸ்ட்ரிக்கு என்ன ஒரு உறவு இருக்கிறது என்று பார்ப்போம். இன் ஃபிசிக்ஸில் வி ஸ்டடி த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம். ஃபிசிக்ஸில் நம்ம அணுவோட அமைப்பை படிக்கிறோம். அண்டு ரேடியோ ஆக்டிவிட்டினா அணுவை படிக்கிறோம், கதிர் இயக்கத்தையும் படிக்கிறோம். ரேடியோ ஆக்டிவிட்டினா கதிர் இயக்கம். அப்போ மூணாவதா எக்ஸ்ரேன்னு சொன்னால் எக்ஸ் கதிர்களை பற்றி எக்ஸ்ரே டிஃப்ராக்ஷன். அப்போ எக்ஸ் கதிர்களின் விலகல், டிஃப்ராக்ஷனாக விலகலை பற்றி படிக்கிறோம், ரைட்டா? அப்போது இந்த மூணுமே என்ன செய்யுதுன்னு சொன்னால் ஃபிசிக்ஸில் இன் ரிலேஷன்ஸ் டு கெமிஸ்ட்ரி. ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியோட என்ன சம்மந்தத்தில் இருக்குன்னா, இன் ஃபிசிக்ஸில் நம்ம படிக்கிறோம். என்ன படிக்கிறோம்? வி ஸ்டடி த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம். அணுவின் அமைப்பை பற்றி படிக்கிறோம். அதுக்கடுத்து என்னது? ரேடியோ ஆக்டிவிட்டி, அதாவது கதிரியக்கத்தை பற்றி படிக்கிறோம். அடுத்து எக்ஸ்ரே டிஃப்ராக்ஷன் சொன்னால் விலகல், அதாவது எக்ஸ்ரே கதிர்களின் விலகலை பற்றி படிக்கிறோம். இந்த மூணுமே எதற்கு பயன்படுகிறது என்றால், சச் ஸ்டடீஸ், இந்த மாதிரி படிப்புகள் ஹேவ் எனேபிள்டு ரிசர்ச்சர்ஸ், எனேபிளில் உதவி செய்கிறது, அவங்களுக்கு ஊக்கமளிக்கிறது, ரைட்டா? எனேபிள்னா ஊக்கமளிக்கிறது, உதவி செய்கிறது, ரெண்டு ஒன்று தான். சச் ஸ்டடீஸ், இந்த படிப்புகள் ஹேவ் எனேபிள்டு ரிசர்ச்சர்ஸ் இன் கெமிஸ்ட்ரி. அப்போ கெமிஸ்ட்ரியில் ஆராய்ச்சியாளர்கள்,
கெமிஸ்ட்ரி படிக்கக்கூடிய ஆராய்ச்சியாளர், கெமிஸ்ட்ரியில் உள்ள ஆராய்ச்சியாளர்களுக்கு ஊக்கமளிக்கிறது. எனேபிள்னா ஊக்கமளிக்கிறது. எது? இந்த ஃபிசிக்ஸ் படிப்புகள். எதற்கு? டு அரேஞ்ச் எலிமெண்ட்ஸ் இன் த பீரியாடிக் டேபிள். அப்படின்னா டு அரேஞ்சுனா வடிவமைக்க, கட்டமைக்க. எலிமெண்ட்ஸ்னு என்னது? அணுக்களை கட்டமைக்க. ரைட்டா? அணுக்களை கட்டமைக்க. எதில் அணுக்களை கட்டமைக்க? இன் பீரியாடிக் டேபிள். பீரியாடிக் டேபிள்னா பீரியாடிக் டேபிளில் அணுக்களை கட்டமைக்க இந்த ஃபிசிக்ஸ் படிப்புகள் கெமிஸ்ட்ரி ஆராய்ச்சியாளர்களுக்கு உதவி செய்கிறது. எப்படி உதவி செய்கிறதுனா நல்லா பார்த்துக்கோங்க. ஆன் த பேசிஸ் ஆஃப் தர் அட்டாமிக் நம்பர். அதனோட அட்டாமிக் நம்பரை வைத்து, அதாவது ஒரு அணுவின் அட்டாமிக் நம்பரை வைத்து, அட்டாமிக் எண்களை வைத்து, அதாவது பீரியாடிக் டேபிளில் வந்து எலிமெண்ட் தனிமங்களின் தனிமங்களை வகைப்படுத்த கெமிஸ்ட்ரி, அதாவது கெமிஸ்ட்ரினா வேதியியல் ஆராய்ச்சியாளர்களுக்கு இந்த படிப்புகள், ஃபிசிக்ஸ் படிப்புகள் உதவி செய்கிறது. ஏன்னா அதனோட அட்டாமிக் நம்பரை நீ ஃபிசிக்ஸோட மைக்ரோஸ்கோப் வச்சு தான் பார்க்க முடியும். நெக்ஸ்ட்டு, திஸ் ஹேஸ் ஃபர்தர் ஹெல்ப் டு நோ த நேச்சர் ஆஃப் வேலன்சி. அப்படின்னா இது மேலும் உதவி செய்கிறது. எதற்கு? டு நோன்னு அறிய வேண்டி, த ஃபர்தர் நோ த வேலன்சி ஆஃப் த ஆட்டம். அப்படின்னா வேலன்சினா அந்த லாஸ்ட் செல்லில் உள்ள எலக்ட்ரானோட எண்ணிக்கை. ரைட்டா? இணைதிறன் சொல்லுவாங்க. அந்த எண்ணிக்கை வச்சு தானே ஒரு ஆட்டம் வந்து இன்னொரு ஆட்டம் கூட இணைஞ்சதுக்கப்புறம் தான் பாண்டிங்னு சொல்லுவாங்க. ரைட்டா? அப்போ இணைதிறன். ரைட்டா? திஸ் ஹேஸ் ஃபர்தர் ஹெல்ப். இது மேலும் உதவி செய்கிறது. எதற்கு? டு நோ த நேச்சர் ஆஃப் வேலன்சி. வேலன்சினா இணைதிறனை அறிய, ஒரு அணுவோட இணைதிறனை அறிவதற்கு, இயற்கையான இணைதிறனை அறிவதற்கு இது உதவி செய்கிறது. அண்டு கெமிக்கல் பாண்டிங் பார்த்துக்கோங்க. கெமிக்கல் பாண்டிங் அண்டு டு அண்டர்ஸ்டாண்ட் த காம்ப்ளெக்ஸ் கெமிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ். அப்படின்னா கெமிக்கல் பாண்டிங்னா அதாவது வேதியியல் இணைப்பு. அதாவது வேலன்சி மூலிமா தான் இணையும். அணுவோட வேலன்சி மூலிமா இணைஞ்சதுக்கப்புறம் கெமிக்கல் பாண்டிங் உண்டாகும். ரெண்டுமே ஒன்று சேரும் இல்லையா? ரெண்டு அணுக்களும். அதற்கு வேதியியல் இணைப்புன்னு அர்த்தம். வேதியியல் இணைப்புகளை அறிவதற்கு இது உதவி செய்கிறது. அண்டு டு அண்டர்ஸ்டாண்ட் த காம்ப்ளெக்ஸ் கெமிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ். அண்டர்ஸ்டாண்ட் புரிதலுக்கும் உதவி செய்கிறது. எதற்கு? காம்ப்ளெக்ஸ் கெமிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ். அப்படின்னா கெமிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ் என்னது? வேதியியல் கட்டமைப்புகள்னு அர்த்தம். ஆனால் காம்ப்ளெக்ஸ்னு சிக்கலான வேதியியல் கட்டமைப்புகளை புரிந்து கொள்வதற்கும் இந்த ஃபிசிக்ஸு உதவி செய்கிறது. ஏன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஏற்கனவே நான் உங்களுக்கு கெமிஸ்ட்ரி சொல்லிக் கொடுக்கும் பெரிய காம்ப்ளெக்ஸ் பாண்டிங்லாம் சொல்லி கொடுத்துருப்பேன். சரி, இதை மிச்சத்தை அடுத்ததில் பார்க்கலாம்.